அல்லது பூவோ அல்லது தண்டோ ஸ்வீட்டாக இருக்காது. ஆனால் பழம் இனிப்பாக இருக்கும். வெள்ளை கட்டியே ஒரு மரமாக இருந்து அதில் பழம் வந்து அது எவ்வளோ இனிமையாக இருக்கும். அதனால தான் அக்காரக்கனி என்று அழைக்கிறார்கள். ரொம்ப அழகாக பாசுரம். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை தடிகை தடங்குன்றின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்துய்ந்து போனேனே என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். இப்படி அக்காரக்கனி என்றே அந்த எம்பெருமானை ஆழ்வார்கள் அழைத்துள்ளார்கள். யோக நரசிம்மர் அங்கே யோகத்தில் அமர்ந்தபடி யோக நிலையிலே எழுந்தருளி இருக்கிறார். அதாவது நம்ம வருடம் முழுக்க நாம் சேவிக்கும் போதும் ஒரு யோக நிலையில் இருந்தாலும் அந்த ஊரின் ஐதிஹ்யம் எப்படின்னா, கார்த்திகை மாதத்தில் மட்டும் யோகத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த நரசிம்மர் தன் கண் திறந்து அடியார்களை கட்டாட்சிப்பதாக ஐதிஹ்யம் இருப்பதால் கார்த்திகை மாதத்தில், அதுவும் குறிப்பாக கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த யோக நரசிம்மரை சேவிப்பதுங்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது.